இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாண பொறுப்பை மொத்தத்தையும் 2 பேரும் சேர்ந்து நின்னு செய்யணும். அம்மா, அப்ப நாங்க நீயும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வீட்ல இருக்க எல்லா வேலையும் பாத்துக்கோ. வெளி வேலைய அவங்க பாத்துக்கிட்டோம். தமிழ், அது மட்டும் இல்ல, ஒழுங்கா நம்ம குடும்பத்தோட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் உன் மாமியார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. மீனா சொல்ற மாதிரி ஒவ்வொன்னையும் செய்யற. மீனா, எல்லாத்தையும் கத்து கொடுக்கறியா? சரிங்க அத்தை. கூடவே இருந்து மானிட்டர் பண்ண. இந்த கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. சிறப்பா செஞ்சு முடிக்கணும். அப்பதான் சிபி கல்யாணத்துல நடந்தது எல்லாத்தையும் மறப்பாங்க. சரிங்க அத்தை. தமிழ், சிபிய கூப்பிட்டுட்டு நேரா காஞ்சிபுரம் போற. ஏற்கனவே நான் பட்டு புடவையில ஆர்டர் கொடுத்துட்டேன். அவங்க எடுத்து வச்சிருக்க புடவையும் இதுவும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்கிட்டு வாங்க. ஜானு, அவங்க சொன்னாலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஜானு, என்ன சிபி, கல்யாணத்து புடவை கொடுத்து விட்டு வாங்குறதா? கல்யாண புடவை பார்த்து வாங்கணும். ஏதாவது ஏமாத்திட்டாங்கன்னா? ஜானு, அது நமக்கு தெரிஞ்ச கடை தான். ஜானு, இப்ப நான் சொல்றத செய்வியா மாட்டியா? செய்றேன் ஜானு. சரி மச்சா, கிளம்புவோம். நானும் காஞ்சிபுரம் போறேன். ரொம்ப நாளா சும்மா போய் எனக்கு புடவை எடுக்கணும். டேய், நீ எதுக்குடா புடவை எடுக்கணும்? ஆமா ஜனாமா, அடுத்தது எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்குது. அப்ப எனக்கு கல்யாணம் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும்ல. உனக்கு வேற வேலை இருக்கு. அவங்க போகட்டும். எனக்கு அவங்க மட்டும் போகட்டுமா? என்ன ஜனாமா, ஒரு பேச்சுலர் ஃபேமிலி மேனே ஆக விட மாட்டீங்களே? சொன்னா புரிஞ்சுக்கோ கேடி, புரிஞ்சுக்கோ. சரி ஜனாமா, நீங்க போயிட்டு வாங்க. வர்ஷினி, கிளம்பு. அவளை எங்க கூப்பிடுற? ஜானு, கல்யாண பொண்ணு அவ தானே. அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே புடவை எடுக்க முடியும். ஆமா ஜனம்மா, நானும் கூட போயிட்டு வரேன். இவ வேற காரியத்தையே கெடுத்துருவா போலயே. உன்கிட்ட ஏற்கனவே டிசைன் எல்லாம் காட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டல, மறந்துட்டியா? ஆமா. ஆமாவா? இல்ல இல்ல, மறக்கல. அப்புறம் என்ன? இருந்தாலும் நேர்ல போய் பார்த்து. அதெல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே பாத்துக்கலாம். பேசாம இரு. தமிழ், 2 பேரும் தான் போறீங்க. புடவைய வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஜனம்மா வேற ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. கிளம்புங்க. சரிங்க ஜனம்மா. ஜனாமா, நானும் ஓகே விடுங்க.